கொடுத்துருவோம் எக்ஸ்பைரி நீங்க இந்த பேசுங்கண்ணா. விஷயத்துல இது கொடுத்துருவோம். ஸோ அதான் இந்த விஷயங்கள் வந்துட்டு போராட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு உரிமை தான். ஸோ எதையுமே வந்துட்டு ஒரு 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 லிமிட்க்கு மேல போய் பேரிகேட் போடுறது, அதுக்கப்புறம் ஆணிகளை வைக்கிறது. அவர் திருப்பி வந்திருக்காரு, ட்ரை பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இருங்க, ஆட் பண்ணிடுவோம். அவங்க ஸ்பீக்கருக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு காமிச்சுன்னா சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நான் பேசுறது வருதுங்களா? நல்லா கேக்குதுண்ணே, நல்லா கேக்குது. ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜுவல். நான் பண்ணிடலாம் தோழர். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணா ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி பேசலாம்ண்ணே. ஹலோ கோல்டன் அண்ணா கேக்குதா? நீங்க சொல்லிடுங்க, கன்வே பண்ணிடுங்க. ஓகே ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அறிவிக்கப்பட்ட 4 ஆதரவாளர்ல ஒருவர் தோழர் ஜெகதீஸ்வரன் நம்மளோட இந்த ஸ்பேஸ்ல கலந்துருக்காங்க. அடுத்து பஞ்சாப் விவசாயி ராஜ்வீந்தர் சிங் போராட்ட களத்துல இருந்து அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொட்டஸ்டர் தான். அவரும் வந்து இன்னைக்கு நம்மளோட கலந்துருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்க தோழர்கள், அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து அரசியலை நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இந்த ஸ்பேஸோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்டோட தொடக்க புள்ளி என்ன, அந்த போராட்டத்துக்கான தொடக்க புள்ளி என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன, மற்றும் அவங்க இன்னைக்கு போராட்ட காலத்துல என்னென்ன இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அது மூலமா நம்ம வந்து அரசியல் கத்துக்க போறோம். அதுதான் இந்த ஸ்பேஸோட முழு இன்டென்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா மீடியால நிறைய விஷயங்கள் வர்றது கிடையாது. ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஃபோரம்ல நம்ம அனைவரும் சேர்ந்து அங்க என்ன நடக்குது உண்மையிலே அப்படிங்கறத வந்து அங்கல்ல ஒரு போராட்டத்துல ஒருவரா இருக்கிறவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதா இந்த மொத்த ஸ்பேஸோட நோக்கம். தொடர்ந்து ஜெகதீஷ் ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே ஜோயில் ஏற்கனவே கிளீனா சொல்லிட்டாரு. நம்ம டைம் ஆனதுனால நேரா நம்ம கோல்டன் நன்றி போயிடலாம். அவர் வந்து ஒரு தெரிந்த முகம்தான், தமிழ் பேசக்கூடிய ஒரு விவசாயி. அவங்க வந்து பஞ்சாப்ல தொடர்ச்சியா நீங்க 2021 ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டா இருக்கலாம், இல்ல இப்ப நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்டா இருக்கலாம், ரெண்டுலையுமே வந்து முன்னின்று அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நேரடியா போயிடலாம். ஆனா கோல்டன் கேக்குதா? இல்ல, அவரு இப்ப லீவ் ஆயிட்டாருண்ணா. ஆமா ஆமா, ஸ்பீக்கர் அவர் கொஞ்சம் டிராவல்ல இருக்காரு. அவர் பஞ்சாப்ல தான் இருக்காரு, ப்ரொட்டஸ்ட் தள்ளி இருக்காரு. சிக்னலும் அங்க கொஞ்சம் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவரு கொஞ்சம் நின்னு பேசுறேன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? திரும்ப நான் அவர் கூப்பிடுறேன். சரிண்ணா, நீங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க, வந்தோன்னு சொல்லுங்க, பாக்கணும். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம பேச ஆரம்பிப்போம். எல்லாரும் கொஞ்சம் டீட்டெயில்ஸும் இருக்கு, எல்லாரும் ஆட் பண்ணுவோம் அது வரைக்கும், அவர் வர வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட டெல்லி பார்டருக்கு வெளியில 200 கிலோமீட்டருக்கு வெளியில வந்து இவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி எந்த நியூஸ் மீடியாவும் பெருசா கவரேஜ் பண்ணாம இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது இன்னும் ஒரு பெரிய முறைகேடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல்ஸும் தடுத்திருக்காங்க. இதை பத்தின போஸ்டோ, இப்போ ட்விட்டர்ல எந்த போஸ்ட் வந்தாலும் அந்த ஹேண்டில்ஸை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லயும் ஈடுபட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கு. எக்ஸ் வந்து இதை பத்தின ஒரு பதிவு வந்து வெளியிட்டுட்டாங்க ஓப்பனா. இது வந்து எவ்வளோ எந்த வகையில வந்துட்டு ஒரு டெமோக்ரஸின்னு சொல்றது, இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றதுக்கு அகெயின்ஸ்டா எவ்வளவு விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும். மக்களின் குரல், விவசாயிகள் குரலை தாண்டி மக்களின் குரலும், இதுக்கு சார்பா எழுதக்கூடிய குரலையும் இவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க என்னென்ன ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ், இதுல வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது காரணம் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ட் கோரிக்கைகள் என்ன வச்சாங்க, அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரிசையா பார்க்கலாம். அந்த எக்ஸ்பைரி நீ ஸ்டார்ட் பண்றியா? உனக்கு இருக்கிற அந்த 12 அம்ச கோரிக்கைகள் அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் சரிண்ணா.
இப்போ அவங்க வந்து போராடுறது வந்து ரொம்ப நாளா இப்போ 2020 வந்து அந்த 3 வேளாண் திட்ட மசோதா அது 3 சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை ரத்து பண்ண சொல்லி தானே போராடினாங்க. இதுக்கு முன்னாடி 2020 பெரிய அளவுல போராடினாங்கல்ல. அப்ப நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு போராட்டம் எதுக்குன்னா, அப்போ சொன்னதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதாய விலை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 1 கிலோ அரிசி வந்து ரூ. 21 ஓகேவா? அதை நான் வந்து விளைச்சிட்டேன். நான் வந்து ரெடியா வச்சிருக்கேன். நான் அதை வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் தனியார்கிட்டயும் நான் அதை வந்து ரூ. 25 ரூ. 26 விற்கலாம். அப்படி அதை யாருமே வாங்க ரெடியா இல்லை அப்படின்னா, அதை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ரூ. 21 வித்துடலாம். ஓகேவா? நான் ரூ. 21 ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை ஜெகதீஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? அண்ணா கேக்குதுண்ணா, இப்ப கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? சரி, நீ கண்டினியூ பண்ணு. அதுதான். அப்படி யாருமே வாங்க ரெடியா இல்ல. இப்ப இதுல வந்து விவசாயம்னா, விவசாயம் சார்ந்த என்ன விளைச்சலா இருந்தாலும் சரி, தக்காளியா இருந்தாலும் சரி, கேரட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விலைக்கு வந்து ஒரு விலை வந்து அரசு வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அந்த ரேட்டுக்கு வந்து அரசே வாங்கியிருப்பாங்க. இதுதான் வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதை வந்து சட்டப்பூர்வமா ஆக்கணும். எங்களுக்கு வந்து இது வந்து சட்டமாக்கி கொடுங்க. இது கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அரசாங்கம் வந்து சட்டமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களோட முதல் கட்ட போராட்டமே வந்து அதை வச்சு தான் முன்னிட்டு தான் நடக்குது. 2வது, இந்த எம்எஸ்பிக்காக மட்டும்தான், இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்காக மட்டும்தான் இந்த விவசாயிகள் போராடுறாங்கன்ற மாதிரி இந்த சோஷியல் மீடியாவும் சரி, நம்ம வெளியில தெரிகிற வர்ற நியூஸ், நம்ம காதுக்கு வந்து சேர்ற நியூஸ் எல்லாம் வந்து இது மட்டும்தான் வருது. ஆனால் அதை ஒட்டி இன்னும் 12 கோரிக்கைகள் அவங்க வச்சு தான் அதுக்கும் சேர்த்து தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. 2வது, இந்த எம்எஸ்பி இல்லாமல் 2வது வந்து அவங்களோட பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும். 3வது வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக வந்து நிலத்தை கையகப்படுத்துறாங்கல்ல, அதாவது இப்போ ஒரு விமான நிலையம் கட்டணும், இல்லை ஒரு ரோடு போடணும் அப்படின்னா அந்த விவசாயிகிட்ட வந்து அந்த இடத்த வாங்குறாங்கல்ல. அப்படி வாங்குறப்போ எழுத்துப்பூர்வ ஒப்புதல், அதாவது எழுத்துப்பூர்வமா ஒப்புதல் வாங்கி அதுக்கு அந்த இடத்துக்கு பதிலாக 4 மடங்கு இழப்பீடு வழங்கணும். 2வது, வளர்ச்சி அடைந்த பகுதிகளில், அதாவது ஒரு ஒரு டவுன்ல அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது வந்து 3வது கோரிக்கை. 4வது என்னன்னா, வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில வந்துடணும். மொத்தமா வந்து நம்ம இந்தியா வந்து அதுலேருந்து வெளில வந்துருந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியில வந்துடணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இதுல இருந்து நம்ம வந்து எந்த நாடு கூடவும் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து எந்த நாடு கூடவும் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. நான் வந்து எக்ஸ்பைரி பேசுறது கேட்கல. சாரி, இல்ல நான் தான் மீட்ல போட்டேன். அதுல என்னன்னா, உலக வர்த்தக மையம் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு பர்சனலா. எப்படின்னா, இது வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்து இந்த இந்த ஒரு ஸ்கீமை வந்து உள்ள கொண்டு வராங்க. எப்படின்னா, நம்ம வந்து எந்த நாடு கூட வேணா வந்து இது பண்ணி குளோபலைசேஷன் பண்ணிக்கலாம். எந்த எந்த நாட்டு கூட வேணா வர்த்தகம் பண்ணிக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம எந்த நாடு கூட வந்து ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து நமக்கு எதுவும் தர மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு வந்துட்டாங்களா? வந்துட்டாரான்னு. கோல்டன் அண்ணா கேக்குதா பேசுறது? கோல்டன் அண்ணா கேக்குதா இப்போ பேசுறது? ஆயிடுச்சு. அண்ணா நீங்க பேசுறீங்கண்ணா. ராஜேந்தர் சிங் கோல்டன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா, கேக்குது, பேசுங்க. கேக்குதா யாருக்காவது பேசுறது? இல்லண்ணா, உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனா அவங்க நெட்வொர்க் பிரச்சனை போல. கேட்டுச்சு நடுவுல குரல், இப்போ அப்படி கட் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதா? அண்ணா நீங்க பேசுறது கேக்குது. இப்போ கோல்டன் அண்ணா வந்தாரு. எனக்குவே நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. அவர் பேசுறாரு, ஏதோ கனெக்டிங்னு வருது. அவர் தான் சொல்றாரு, நான் ரீஜாயின் பண்ணிட்டேன்,
அப்படிங்கிறாரு. ம். பட் ஆனா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. அதனால ஆனா ஒண்ணு பண்றீங்களா ஜெகதீஸ்வரன் அண்ணா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட ஆ, ஒரு வாய்ஸ் நோட் வாங்க முடியுமான்னு வேணா ட்ரை பண்றீங்களா? ஒரு சரி, ஓகே. WhatsAppல வந்து ஒரு வாய்ஸ் நோட் மாரி அவர் பேச வேண்டியது மாரி நீங்க கேட்டு வாங்கிட்டீங்கன்னா, அத கூட நம்ம ஓகே, ப்ளே பண்ணிரலாம். நான் ப்ளே உங்களுக்கு பண்ணிக்கலாமா? WhatsAppல மெசேஜ் பண்றேன். நீங்க உடனே எனக்கு சரி, அத அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கூட நான் ப்ளே பண்ணிடுறேன். சரி, ஓகே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் அவர்ட்ட பேசுறேன். சரி, சரி. ஆக்சுவலி நீ கன்டின்யூ பண்ணு. நம்ம வாய்ஸ் நோட் வாங்க ட்ரை பண்ணுவோம். அதான் அதிலேருந்து நம்ம ஃபுல்லா வெளியில வந்துட்டோம். அந்த வேர்ல்டு உலக வர்த்தக மையம் அதுலேருந்துலாம் வெளியில வந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம ஃப்யூச்சர்ல வந்து ஏற்றுமதி, இறக்குமதி, விவசாயம் சார்ந்து எதுவும் பண்ண முடியாது. 5வது என்னன்னா, 2012ல லக்கும்பர்க் அது என்ன ஊருன்னு தெரியல. அந்த ஏரியா விவசாயிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த ஒரு போராட்டத்தப்போ. அவங்கள வந்து அவங்களுக்கு சரியான சட்டப்படி தண்டனை வழங்கணும் அப்படின்றது. 6வது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வூதியம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பென்ஷன். அதுக்கப்புறம் 7வது என்னன்னா, 2020ல இப்ப சமீபத்தில நடந்துச்சுல்ல 2020 டெல்லி போராட்டத்துல வந்து உயிரிழந்த விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிதி இழப்பீடு குடுக்கணும். அதே மாரி வந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அரசு வேலை குடுக்கணும் அப்படின்றது 7வது கோரிக்கை. 8வது என்னன்னா, மின்சார திருத்த மசோதா 2020 அத வந்து ரத்து செய்யணும். 9வது கோரிக்கை என்னன்னா, கிராமப்புற வேலை உறுதி திட்டம். அதாவது இந்த 100 நாள் வேலைலாம் இருக்குல்ல, நம்ம கிராமத்து சைடுலாம் 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து 200 நாளா உயர்த்தி அவங்களுக்கு வந்து தினசரி ரூ. 700 சம்பளம் குடுக்கணும் அப்படின்னு அது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. 10வது வந்து இந்த மிளகாய், மஞ்சள், அ இந்த மாரி மசாலா பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து தனியா தேசிய ஆணையம் வந்து ரெடி பண்ணணும். அது தேசிய ஆணையம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோரிக்கையா குடுத்துருக்காங்க. 11 வந்து பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலம், காடு, நீர் வசதிகள்லாம் வந்து நீர் ஆதாரம்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை. 12வது இந்த போலியான விதைகள்ல கலப்பிடம், உரங்கள்ல கலப்பிடம், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துல கலப்பிடம் இந்த மாரி நிறுவனங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்க வந்து விதிமீறல்ல ஈடுபட்டா அவங்கள வந்து சட்டப்படி நம்ம வந்து அவங்கள அந்த நிறுவனத்த வந்து தடை செய்யணும். இல்ல அவங்களுக்கு என்ன தண்டனை குடுக்கணுமோ அத குடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்பில வந்து இந்த சுவாமிநாதன் கமிஷன் அவங்க அந்த அடிப்படையில வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த எம்எஸ்பில வந்து என்னென்னலாம் வரும்னா, இப்போ நம்ம வந்து இப்ப நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னா, ஒரு 4 பேர் நான் வேலைக்கு வைப்பேன்ல. ஓகேவா? 4 பேர வேலைக்கு வைப்பேன். அது போக விவசாயம் செய்றதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், அ விதைகள்லாம் நான் வாங்குவேன்ல. இது எல்லாம் சேர்த்து அதுக்குன்னு ஒரு செலவாகும். 2வது நான் வந்து என்னோட வீட்டாளுங்க, அதாவது என் வீட்ல இருக்கிறவங்களையும் நான் அ வேலை பார்க்க சொல்லுவேன். என்னோட வயல்ல என்னோட வீட்ல இருக்கிறவங்கள வேலை பார்க்க சொல்லுவேன். இது 2க்கும் ஆகும்ல ஒரு செலவு. அது சேர்த்து 3வது இந்த இதர செலவு. அதாவது நான் விவசாயம் பார்க்குற நிலம் வந்து வாடகைக்கு எடுத்த நிலமா இருக்கும், இல்ல குத்தகைக்கு நான் வாங்கின நிலமா இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு தனியா கரண்ட், அந்த மாரி இது எல்லா செலவையும் சேர்த்து அது போக 50% அரசு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 50%ங்கிறதா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இந்த எம்எஸ்பியில் குறைந்தபட்ச ஆதார விலையில இந்த 50% அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. மற்றபடி வந்து இந்த இந்த செலவு பண்றாங்கல்ல, இது போக இந்த 50% வந்து எக்ஸ்ட்ரா தரணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. இது வந்து இதெல்லாம் போராடுறது யாருன்னா 300க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் போராடுறாங்க. அதாவது அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் சரி, அரசியல் கட்சி சாராதவங்களும் சரி, கேஎம்எம், கேஎம்எஸ்சி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கேஎம்எம், கேஎம்சி இவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணது. இந்த இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி கொண்டு போனது இவங்க தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, 2014க்கு முன்னாடி வரைக்கும் வந்து 4-5 விவசாய பொருட்களுக்கு தான், அதாவது அதுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் எம்எஸ்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து 4-5 பொருட்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2014க்கு அப்புறம் நாங்கள் 23 பொருட்களுக்கு வந்து எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல வந்து நீங்க எல்லா பொருட்களுக்கும் எம்எஸ்பி வந்து குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லாது அப்படின்றத ஒன்று சொல்றாங்க. 2வது இதுல வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களோட மதிப்பு வந்து 40 லட்சம் கோடி. ஓகேவா? இதுல வந்து இந்த கால்நடை, பயிர் இது எல்லாமே சேர்த்து தான் 40 லட்சம் கோடி. இது எல்லாமே இது போக பயிர் வகைகள் நாம சாப்பிட்றது, அதாவது அரிசி, கோதுமை, இது எல்லாத்துலேருந்து வர்றது வந்து 10 லட்சம் கோடி.
ஓகேவா? இந்த 10,00,000 கோடி ரூபாய்க்கு தான் எம்எஸ்பி தரணும்னு அவங்க கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு பாசிபிள் கவர்மெண்ட் நம்ம பண்ண போறாங்க, அத வந்து பண்ணி குடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. 2வது இதுல வந்து அ நிதி பத்தாது. அதாவது நம்ம நம்ம இந்திய நாட்டுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே வந்து 10,00,000-15,00,000 கோடி தான் செலவு பண்றோம். அதுக்கு சமமா வந்து விவசாயத்துக்கு மட்டும், அதுவும் இந்த சாப்பிடுற பொருளுக்கு மட்டும் நீங்க அதுக்கு 11,00,000 கோடி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த எம்எஸ்பி குடுக்கணும்னா, அரசு கஜானால வருஷத்துக்கு 11,00,00,000 ரூபாய் இருக்கணும். 11,00,000 கோடி இருக்கணும். கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்கணும். ஓகேவா? இது போக நாங்க வந்து அ ந அ நாட்டு வளர்ச்சிக்கு வந்து, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து 10,00,000-15,00,000 கோடி ரூபாய்க்குள்ள தான் நாங்க செலவு பண்றோம். அதுக்கு சமமா வந்து இத கேட்குறீங்க. இது போக வந்து அ விவசாயத்துக்கு மட்டுமே நாங்க இவ்வளோ செலவு பண்ணா, இன்னும் மத்த விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி செலவு பண்றது மாரி, அந்த மாரி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு போல. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனா சாத்தியப்படுற விஷயங்கள வந்து காலந்தாழ்த்தாம விரைவா செஞ்சு முடிச்சாங்கன்னா, அங்க போராட்டம் வந்து அங்க இருக்கிற விவசாயிகள் வந்து, ஓகே இது பண்ணிட்டாங்க, இதையும் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அத பண்ணி முடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ ஜோயல் ப்ரோ, நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. நான் ஜெகதீஷ் பேசுறேங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா பேசுங்க, சொன்னதுல? பேசுங்க. அதுல வந்து அவர் அந்த சுவாமிநாதன் கமிட்டி பத்தி சொன்னார் இல்லையா? அது வந்து என்னன்னா, இந்த ஒவ்வொரு கட்சிகளும் அதை ப்ராமிஸ் பண்றாங்க. ஆக்சுவலி பிஜேபி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, சுவாமிநாதன் கமிட்டியில சொல்லப்பட்ட மாதிரியே நாங்க வந்து உங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையில வந்து 50% கூட கொடுப்போம். அது ரொம்ப நியாயமான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையும் போது ஒரு பேச்சு பேசுறதும் அரசாங்கம் அமைந்த பிறகு மாத்தி பேசுறது அதேதான். இன்னைக்கு இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் ராகுல் காந்தி அதே சொல்றாரு. எம்எஸ்பி எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியில என்ன சொல்லிருக்காங்களோ அதை நாங்க வந்து நிறைவேற்றோம்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் பெரிய பிரச்சனையே. இது வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸ் முடியவே முடியாதுன்னு சொன்னா ஏன் ஒவ்வொரு தடவையும் போய் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தீங்க? போராடுற விவசாயிகள்கிட்ட போய் இதுதான் பண்றாங்க. அதை பண்ணிட்டு ஆட்சி அமைந்த பிறகு இல்ல எம்எஸ்பி பத்தி பேசவே முடியாது. இன்னும் சொல்ல போனா போன வாட்டி இந்த விவசாய சட்டங்கள் வந்து தீவிரமா எதிர்க்கப்பட்டது காரணம் இதுதான். அந்த 3 கோரிக்கைகளை விவசாய சங்கம் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட 3 சட்டங்களை எம்எஸ்பிங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க, நாங்க அந்த போராட்டத்தை விலக்கிக்கிறோம். எம்எஸ்பிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த போராட்டத்தை விலக்கிக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறத நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து திடீர்னு விவசாயிகள் போராடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த அந்த ப்ராமிஸுக்காக தான் அவங்க போராட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதை மட்டும் நான் பதிவு பண்ண நினைச்சேங்க. அப்புறம் கோல்டன் வந்து இப்போ ஒரு வாய்ஸ் நோட்டை அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் பதிவு பண்ண பிறகு நான் ஷேர் பண்றேன். அதை நம்ம ப்ளே பண்ணி கேட்டலாம். நன்றி. ஓகேண்ணா. ஆனா இது இது தொடர்ந்து வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா 2020 காலகட்டத்திலயும் இந்த மாரி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இப்போ அந்த என்ன நிரந்தர தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது தொடர்ச்சியா இப்போ அப்போ ஒரு வாட்டி நடந்துச்சு, நீர்த்து போச்சு. திருப்பி இப்போ தொடங்குது, நடக்குது. இது இது எப்போ இந்த இந்த சைக்கிள் எப்ப முடியும்? இல்ல இது மாதிரி தான் திருப்பி திருப்பி தொடர் போராட்டங்கள் மூலமா இந்த உரிமைய பெறணுமா? இல்ல இத பத்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க இதுல வந்து என்னன்னா இது எம்எஸ்பிக்கு மேல இது கொடுக்கவும் முடியாத பேசுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஒரே நிமிஷம் அவர் கூப்பிட பேசிட்டு நான் வரேன். ஓகேண்ணா. ஓகே, ஓகே. அதே மாரி லைவ்லயும் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரம் அடைஞ்சுட்டு வரதாவும் நெறைய ரிப்போர்ட்ஸ் வருது. இன்னைக்கு காலையிலயும் நெறைய விஷுவல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். டியர் கேஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அ ஒரு இது ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷனா இல்ல ஒரு நம்பிக்கை குடுக்கும் வகையில ஒரு ஒரு அவுட்கம்மே கவர்ன்மெண்ட் குடுக்க முடியல. இதுல சரியான முறையில கையாள்றதுக்கு அவங்க தவறிட்டாங்கன்றத தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, ஆல்ரெடி ஒரு அஜிடேட்டடா ஒரு ஒரு வழியில இருக்கக்கூடிய இவங்கள உயிரிழப்பு நடந்திருக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்துல மேலும் அத இன்னும் ஆ பாதிப்படையும் விதமா தான் அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப பெரிய டவுன் சைடா இருக்கு இந்த இஷ்யூல. கிஷோர் ப்ரோ அண்ணா சொல்லுங்க ஜெகதீஷ். ஜோய் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க. அவர் அனுப்பிச்ச வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 5 minutes 46 seconds இருக்கு. உங்க ஓகே. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அண்ணா அத எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்களேன். நான் இங்க ஸ்பீக்கர்ல ப்ளே பண்ணிடுறேன். யாருக்கு பண்ணணும்? நான் ட்ரை எனக்கு பண்ணவா? ஆனா நீங்க ப்ளே பண்ண முடியும்னா பாருங்க ஜோயல் ப்ரோ. கேக்குதான்னு நான் பாருங்க. ப்ளே பண்ணவா ப்ரோ? பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. லேப்டாப் இருந்தா ப்ளே பண்ணிருங்க. ராஜ்விந்தர் சிங் கோல்டன். நான் இந்த விவசாய போராட்டத்தில்
11ஆம் தேதியிலிருந்து நாங்கள் புறப்பட்டு இங்கே வந்து ஹரியானா பார்டரில் சேர்ந்து ஹரியானா பார்டரில் 13ஆம் தேதி டெல்லிக்கு போகிறதாக இருந்தது. 13ஆம் தேதி செல்வதாக இருந்தது. 13ஆம் தேதி நாங்கள் செல்ல புறப்படும் பொழுது எப்பொழுதுமே கண்ணீர் புகையை கடைசி கட்டமாக தான் உபயோகிப்பார்கள். ஆனால் இவர்கள் லாட்டி சார்ஜ், தண்ணி, வாட்டர் கேனன் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எடுத்ததையுமே வந்து ஒரு ட்ரோன் வந்துச்சு. அதில் நாங்கள் வந்து பசங்களுக்குள்ள இது பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கடா, எல்லாம் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு. அது ஒரு 2 நிமிஷம் கூட, ஒரு அரை நிமிஷம் கூட ஆயிருக்காது. நாங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு 4-5 குண்டு போட்டாங்க, இந்த கண்ணீர் புகை குண்டு. இது உலகன்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற ஆர்மடு ஃபோர்ஸுகளும் டைரக்டாக இது கண்ணீர் புகை குண்டுகள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மாத்திரம் 10,000 குண்டுகள் குறையாம ஒரு நிமிஷம் கூட வந்து இடைவெளி விடாமல் தாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த தாண்டி போகிறத கைவிட்டோம். ஏன்னா உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 170 பேர் எங்கள் விவசாயிகள் அன்று மாத்திரம் அடிபட்டாங்க. அப்போ நாங்கள் மேலும் யாருக்கும் எதுவாகக்கூடாது அப்படிங்கிறத அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த நாள் இது பண்ணலாம். அடுத்த நாள் இதையோட ஜாஸ்தி. அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து 4 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் எந்த இதுவும் சரியாகவில்லை. ஏன்னா அவர் ட்ரைபல்ஸோட ஏரியாவிலிருந்து வர்றாரு. அவருக்கு விவசாயிகள் பிரச்சனைகள் முழுமையாக தெரியல. அர்ஜுன் முண்டாக்கு பியூஷ் கோயல் வந்து போனதாட்டி நடந்த 14 கட்ட பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டவர். அவருக்கு எல்லா இதுவும் தெரியும், கோரிக்கைகளும் தெரியும், அவங்க கொடுத்த ப்ராமிஸும் தெரியும். எங்களை ஊருக்கு போன போராட்டத்தில் நீங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்றாச்சு, அதையெல்லாம் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஊருக்கு அனுப்பி இன்னைக்கு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இது வரைக்கும் கோரிக்கையை ஏற்றுக்காம எம்எஸ்பிக்கு டீம் போடுறேங்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்தப்போ அதே வார்த்தையை திருப்பி சொல்றாங்க, ஒரு டீம் அமைச்சிடலாங்க. அப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க? அதனால இவங்க விவசாயிகளுக்கு எதுவுமே கொடுக்க விரும்பல. அப்போ நான் இந்த போராட்டத்தில் ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாட்டில் 1.5 மாசமா இந்த பிப்ரவரி 13ஆம் தேதிக்காக தொடர்ந்து கூட்டங்கள்லாம் வைத்து எல்லாத்தோட சப்போர்ட்டும் கேட்டு நிறைய யூனியன்ஸ் வந்து எம்எஸ்பிக்கு மற்ற இதுக்கெல்லாம், ஏன்னா 58 வயசுக்கு மேலே விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் இது ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க குழந்தைகளை எதிர்பார்க்கக்கூடாது அவங்களோட சொந்த செலவுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கை. கடன் தள்ளுபடி வந்து அவர் மேனிஃபெஸ்டோ 2014 சொன்னது, வருமான இரட்டிப்பு, அதுக்கப்புறம் எம்எஸ்பி, இந்த மாதிரி எல்லா கோரிக்கையுமே பழசு. எலக்ட்ரிசிட்டி பில்லு, பொல்யூஷன் பில்லு, இந்த லக்கிம்பூர் ஏரியில் வண்டி ஏற்றி கொண்டவங்களுக்கு மேல, வண்டி ஏறினவங்க மேல திருப்பி கேஸ் போட்டிருக்காங்க இந்த மினிஸ்டர் ப்ரெஷர் பண்ணி. அப்போ அது வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷரா நடந்துட்டு இருக்காங்க, ப்ரெஷரைஸ் பண்றாங்க விவசாயிகளை. அதனால இந்த போராட்டம் வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க அடுத்ததாட்டி ஜெயிச்சுட்டாங்களோ இல்ல ஆட்சிக்கு வந்துட்டாலோ இவங்க வந்து விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி யாரும் எதுவுமே கேட்க முடியாது, எந்த போராட்டமும் பண்ண முடியாது, குரல் எழுப்பவும் முடியாது. அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுக்க வேண்டியது, இல்லைன்னா பேசாம தூக்க வேண்டியது, அந்த மாதிரி நிலைமை வந்துடும். அதனால இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத காரணம் என்னவென்றால் பஞ்சாபில் ஹரியானாவில் எங்களுக்கு இன்டர்நெட் வசதி ரொம்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களோட பேஜுகளை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால புது பேஜுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி பண்றப்போ எங்களுக்கு இந்த ட்ரபிள் வருது. ஸோ வெரி சாரி, கலந்துக்க முடியாதது. அடுத்ததாட்டி கண்டிப்பா எப்ப கூப்பிட்டாலும் நான் கலந்துக்கிறேன். இந்த விவசாய போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கு தமிழ்நாடும் ஒரு பெரிய இது. எனக்கு தமிழ்நாடு தான் எனக்கு ஒரு பேர் கிடைச்சது. அது தமிழ்நாட்டுக்கு நான் நன்றி சொல்றேன். டெல்லியில் நான் ஃபர்ஸ்ட் தாட்டி தமிழ் சன் டிவியில் பேசினப்ப தான் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. சொந்த செல்வாக்கோ சேர்ந்து ஏதோ எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நாடு அளவில் தமிழ்நாட்டு அளவில் ஒரு 8 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய சேனல்ல
நான் வந்தப்போ அந்த 8 கோடி மக்களோட அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் போராட்டத்துல ஃப்ரண்ட் லைன்ல நின்று போராடுறேன்னா அது ஒரு பெரிய காரணம். அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாட்டி கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பார்க்கிறேன். எல்லா நபரும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி பதியப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் போராட்ட களத்திலிருந்து பஞ்சாபை சேர்ந்த விவசாயி தோழர் ராஜ்வீந்தர் சிங் அவரோட ஆடியோ தான் ப்ளே பண்ணோம். கேட்டுச்சுன்னு நான் நம்புறேன். கரெக்டா வந்துச்சு ஜோதி. கிளியரா கேட்டது. ஆனா ஜெகதீசனா இருக்கீங்களா? கேக்குதா? இருக்கேங்க, நல்லா கிளியரா கேட்டுச்சுங்க. அதான் நான் பேசிட்டாரு, கேட்டோம். ரொம்ப உருக்கமா இருந்தது. ஆமா, அவரோட நெட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவரால் அதான் சொல்ற மாதிரி அந்த ஃபுல்லாவே இங்க பிளாக் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காரு. அதனாலதான் அட்லீஸ்ட் இதாவது அவரால் பேச முடியுது. இல்லாட்டி அங்க ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா வந்து இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதான் அவர் சொன்ன செய்தி. நீ கண்டினியூ பண்ணலாங்க. நீங்க அதாவது தீர்வுகள் கேட்டீங்க. என்னன்னா இது உண்மையில என்னன்னா ரெண்டு பக்கமே சில நேரம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்எஸ்பி இல்லைன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, அது சாமானிய கமிட்டி மேல கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் விவசாயிகள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே எம்எஸ்பி வைக்கணுங்க, நம்ம இப்போ டெய்லி மார்க்கெட்ல வாங்குற பழத்துக்கு காய்கறிக்கு எல்லாத்துக்குமே எம்எஸ்பி வைக்கணும்னு அவங்க ஒரு கோரிக்கையும் இருக்கு. இது எப்படி தீர்க்கிறது எனக்கு நமக்கு தெரியல. ஏன்னா இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாட்டியும் இது போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஏன்னா அவங்க இன்னைக்கு உரத்தோட விலை விவசாயத்துல ஈடுபட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு விவசாயம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் அவங்க அரசாங்கத்தை நம்பி மறுபடியும் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அரசாங்கங்களும் அன்பார்ச்சுனேட்லி அவங்க தேர்தல் அரசியலுக்காக ப்ராமிஸ் பண்ணி விட்டுறாங்க, இதனால் செஞ்சிடறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு வரும்பொழுது இல்ல அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க பேக் அடிச்சுட்டே இருக்காங்க. தீவிரம் பேச வேண்டியது இருக்கு. நம்ம வந்து இந்த முடியும்னு சொல்றவங்கள்ட்டையும் சரி, முடியாதுன்னு சொல்றவங்க சரி, தொடர்ச்சியா நம்ம உரையாடல் நிகழ்த்தினா நமக்கு மேபி ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசலாம். நம்ம பேசிட்டு கூட நம்ம ஒரு சொல்யூஷன் நோக்கி போலாங்க. ஓகேண்ணா, ஓகே. இது சம்பந்தமா இப்போ நேற்று இப்போ போராட்டம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சது. நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம், வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தோம். இப்போ ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்காங்களா? இப்போ ரீசெண்டா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, இல்ல அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கா? அப்டேட் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியா நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா என்னன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த போராட்டம் நிறுத்து போயிடும், தேர்தல் ஆணையத்தை அறிவிப்பு வந்துருச்சு இனிமேல் நீங்க போராட முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளப்பி விட்டுறலாம் அப்படிங்கறதுக்காக தள்ளிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல போனா லிட்டரலா இது வந்து நம்ம பிப்ரவரி எண்டு வரைக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தள்ளிட்டோம்னா நம்ம எலெக்ஷன் நோக்கி போயிடலாம். இன்னொன்னு பாஜகவுக்கு தெரியும் பஞ்சாப் ஹரியானால நமக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தெரியும். இது ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால அவங்க பெருசா அவங்க அதை நம்பியும் இல்லை. அதனால இப்போக்கி தள்ளுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நடத்திட்டே இருப்பாங்க. எப்படி அந்த ஃபார்ம்லெஸ்க்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ தடவை பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, கடைசியாக தான் வந்து அது விட்ரா பண்ணாங்க. அது மாதிரி இப்போக்கி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில தான் நான் பார்க்குற வரைக்கும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்துட்டு ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஸோ ஓட்டு அரசியல் தான் இங்கே பிரதானமாக, அதுதான் ஒரு கோலாக இருக்குது. யாரும் வந்து ஒரு அரசியல் வாக்குறுதியிலையோ மேடையிலையோ பேசுகிற மாதிரி மக்களோட நலனுக்கோ இல்லை விவசாயிகளோட நலனுக்கோ எதுவும் செய்கிறது கிடையாது. அங்கே ஓட்டு இல்லைன்னா அப்படின்றத விட்டுறாங்க. இப்போ என்ன இதை யோசிக்கிற போது என்ன நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ராப்ளம் மாதிரி தோணுதுன்னா, இப்போ தமிழகத்துலேயும் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ நாளை பின்ன அவங்க இதில் இருந்தாலும் நம்மளையும் இப்படி தான் பார்ப்பாங்களோ, ஒரு தமிழகத்தையும் சரி அங்க நம்மளுக்கு ஓட்டு இல்லையே, அவங்க ஒரு 2ஆம் பட்சம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போக்கு வந்து இருக்குமோங்கிற ஒரு அச்சத்தையும் இது காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது யா எக்ஸ்பைரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு, பேசு. ஆனா இந்த எம்எஸ்பி இருக்குல்ல, அதுல வந்து இது சாத்தியமே படாது அப்படின்னு சொல்றவும் முடியாது. ஏன்னா இப்போ இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து இப்போ காய்கறிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள்ல கெட்டு போற காய்கறி இருக்கு, ஒரு வாரம் தாங்குற காய்கறியும் இருக்கு. அதே மாதிரி பழங்களும், ஓகேவா? இப்போ இதெல்லாம் வாங்கி இவங்க வைக்கிறதுக்கு உண்டான இடமோ இல்லை அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரோ கிடையாது, ஓகேவா? அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே.
அதுக்கான இடமும் அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கோ அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒன்று வந்து கிடையவே கிடையாது. அந்த சிஸ்டம் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. அப்படியே இருந்தாலும் இது இவ்வளோத்தையும் வந்து வாங்கி இது பண்ணுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கேற்ற கட்டுமானம் எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. அது இருந்துச்சுன்னா இது ஈஸி. இவங்கள்ட்ட வாங்கி இந்த எம்எஸ்பி குறைஞ்சபட்ச இது ஆதாய விலையை கொடுத்து வாங்கி இதை வந்து கைமாத்துறது ரொம்ப ஈஸி. அதுக்கான கட்டமைப்பை இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அப்படிதான் தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷம் போராடியும் இத்தனை வருஷம் வந்து இது பண்ணியும் இத்தனை உயிர் போயும் இத்தனை பேர் வந்து ரோட்டில் இறங்கி போராடியும் இது வந்து காலங்காலமாக ஆட்சி மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் வந்து இது மட்டும் மாறல அப்படின்னா அதுக்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு வந்து எப்படி சொல்றது, இது பண்ணா அது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறப்போ அதை வந்து பண்றதுக்கான பிஜேபியும் சரி காங்கிரஸ் சரி எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா குறைந்தபட்ச அளவுல வந்து இருக்கு. அதை வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து பண்ணாங்க அப்படின்னா இதுவும் சாத்தியம்தான். எல்லா பொருட்களுக்கும் பண்ணலாம், எல்லா பொருட்களுக்கும் செய்யலாம் தான். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வளர்ச்சியே இல்லாத நாடு கிடையாதுல்ல. நம்ம எவ்வளவு எதுக்கோ செலவு பண்றாங்க, சுவைக்கிறதுக்கு செலவு பண்றாங்க, எதுக்கே செலவு பண்றாங்க. இது பண்ண முடியாதா என்ன? அதே 3000 கோடியில இது பண்ணலாம்ல. அதே 3000 கோடியில வேற ஏதாவது இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. எதுவுமே பண்ணாம பண்ணா அப்படிதான் ரோட்ல இறங்கி போராட தான் செய்வான். பண்ணணும்னு நினைச்சா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்போ விவசாய என்ன ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியா இப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு ப்ரொபகண்டா பண்றோம், எலெக்ஷன்ல நம்ம ஸ்டேஜில் நடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை செய்யறது தான் ஒரு இதுவா இருக்கும். பட் இதுல என்ன சட்ட சிக்கல்கள் மெயினா அப்படிங்கிறதும் இப்போ ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் இது இருக்கதா சொல்றாங்க இல்லையா, ஒரு ஒரு குழப்பம் நிலவரதா சொல்றாங்க இல்லையா. ஸோ மேபி இதில் ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் இதுக்கு ஒரு கம்ப்ளீட் இதில் வர முடியும். என்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்றும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் என்ன இருந்தாலும் இதை கையாளுற முறை இது கிடையாது. ஏன்னா அவங்களும் இந்த ஒரு நம்மளோட ஒரு ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். ஸோ அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பெட்டராக டீல் பண்ணியிருக்கணுமே தவிர அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பட வேண்டியவங்க கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களும் உரிமைக்கு தான் போராடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஷுட் ஹவ் ஹேண்டில் இட் பெட்டர். கண்டிப்பா. அரவிந்த் ப்ரோ, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசுங்க. வணக்கம் தோழர்களே. இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த விவசாய போராட்டம் வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து இதை தடுக்க பாக்குறாங்கன்னா, இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஒரு உச்சக்கட்ட பாதுகாப்பு வந்து ரிபப்ளிக் டேல இருக்குமோ இண்டிபெண்டன்ஸ் டேல இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து செக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து இவங்க உச்சக்கட்ட பாதுகாப்பு போட்டு வச்சிருந்தாங்க 13ஆம் தேதியும் 22ஆம் தேதியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெல்லி பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப வந்து இவங்க வந்து ஹரியானா பார்டர்ல இருக்காங்க, பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல. எப்படி இப்ப வந்து டெல்லி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. அப்பயுமே டெல்லி பார்டர்ஸ் வந்து இவங்க ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா சீல் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க விவசாயிகளை வந்து இந்த போராட்டத்தை வந்து இந்த டெல்லி வரைக்கும் வர விட்டுறக்கூடாது என்ற காரணத்தால வந்து இவங்க மீடியா மூலியமாவும் மறைக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்க ரொம்ப மறைக்க பாக்குறாங்க. கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குதுங்க, பேசுங்க. கேக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து விவசாயிங்க போராட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நான் மீடியாஸ் வந்து ரெகுலரா பார்ப்பேன், ஹிந்தி மீடியாஸ். எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், அதனால ஹிந்தி மீடியாஸ் வந்து ரெகுலரா பார்ப்பேன். அன்னைக்கு நாள் வந்து இவங்க எப்படி 2020 ஒரு பிம்பத்தை கட்டமைக்க என்ன பிம்பத்தை ஸ்டார்டிங்ல கட்டமைச்சாங்கன்னா, இவங்க வந்து அந்த தீவிரவாதிங்க, அந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த தனி நாடு கேட்டு போராடுவாங்க இல்லையா, அந்த தீவிரவாதிங்க மாதிரி இவங்க கட்டமைக்க பார்த்தாங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போராட்டம் ரொம்ப தீவிரமானதுக்கு அப்புறம் இவங்க வந்து பேக் ஃபுட் வந்து அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க வந்து ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க, ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க விவசாயிங்களுக்கு. அப்புறமா இந்த டைமும் பாத்தீங்கன்னா போராட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது வெறும் பஞ்சாப் விவசாயிங்க தான் போராடுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. நிறைய அதுல தீவிரவாதிங்க இருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்திலேயே ஹரியானா போலீஸ்காரங்க ஒரு 10-20 பேரு போய் கல் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி கலவரத்தை தூண்டினாங்க. அது வந்து அங்க இருந்த விவசாயிகளே கண்டுபிடிச்சு பஞ்சாப் போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த விவசாய போராட்டத்தை வந்து முற்றிலுமே பைகாட் பண்ணதா
பாக்குறாங்களே தவிர அது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு பார்க்கல. ஏன்னா அவங்க இலக்கு வந்து எலெக்ஷனை நோக்கி தான் இருக்கு. அவங்க எப்படியும் இங்க இல்லைங்கிறதுக்கு இது ரொம்ப இது பண்றாங்க, முடக்குறாங்க. இந்த பெருசா ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க இதை முடிக்கிறதுக்கோ இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்றதுக்கோ. எந்த ஒரு போராட்டமும் இந்த நாட்டுல நடந்தா அந்த போராட்டத்தை வந்து இவங்க கண்டுக்காம எப்படியும் ஒண்ணு வந்து அந்த போராட்டத்தை முடக்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த போராட்டத்தை அந்த போராட்டம் எப்படி சால்வ் பண்ணலாம் அவங்க ப்ராப்ளம்னு இவங்க கவர்மெண்ட் பாக்குறதே கிடையாது, இந்த பிஜேபி கவர்மெண்ட். இப்ப இந்த போராட்டமே இப்ப வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் விவசாயிகளும் போராடினாங்க. ஆனா இந்த தடவை வந்து அதிகமா யூபி ஸ்டேட்ல இருக்கிற விவசாயிங்க வந்து இன்னும் கலந்துக்கல. அதனால இவங்க என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்கன்னா வெறும் பஞ்சாப் விவசாயிங்க மட்டும்தான் போராடுறாங்க, அதுல வந்து பல பேர் வந்து யாரோ தூண்டிதான் போராடுறாங்க அப்படின்னு ஒரு மீடியாவில் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதுவும் பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ் இல்ல, அதிகம் கோடி பேர் பார்க்கக்கூடிய மீடியாங்கள்ல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே ஓகே கிஷோர்னா இருக்கீங்களா, பேசுறீங்களா? இல்ல அவர் பேசுறாரு. யாரும் பேசுறீங்களா? முடிச்சிட்டாரு. ஓகே. ரகம் 6 HM ரகம் இருக்கீங்களா? ஒரே செகண்ட். Yeah. Hey, thanks. Hey, thanks, Harish. Hey, Jagdish or whoever the expert on question, இந்த இது எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுறதை விட அந்த பஞ்சாப்ல அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்கள கொஷின் தெரிஞ்சவங்களுக்கு ஃபியூ ஃபார்மர்ஸ்ட்ட நிறைய லேண்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஈவனாக அது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கா? இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் போகுமா, இல்லை அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சில பேர் தான் நிறைய ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஒர்க் தான் பண்றாங்களாங்க? Do we know the distribution அங்க நமக்கு தெரியுமா? ஜெகதீஷனா இருக்கீங்களா? கேக்குதா? அவரு கேக்குதுங்க, எனக்கு தெரியாது, இதுக்கு ஆன்சர் தெரியாது. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். See, because நான் எது இதை கேட்கறேன்னாக்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு லேண்ட்ஸ். நான் போயிருக்கேன். இப்ப போராடுறவங்க எல்லாத்துக்குமே ஓன் லேண்ட் தான் இருக்கு, நிறைய பேத்துக்கு கிட்டத்தட்ட 90% பேருக்கு. இப்ப வெளியில இருந்து அங்க வேலைக்கு போறாங்கன்னா வெளி ஸ்டேட்ல இருந்து தான் வேலைக்கு போறாங்க. இப்ப பீகார் யூபில இருந்து தான் அங்க விவசாய வேலைக்கு போறாங்க. அங்க எல்லாரும் ஓன் லேண்ட் தான் வச்சிருக்காங்க. ப்ராபப்லி இன்கம்ப்ளீட். நம்ம நீங்க ஒரு இந்த ஃபார்ம் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கு. பென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து மினிமம் மந்த்லி சேலரி, இது வந்து எல்லாருக்கும் அது அப்பீல் ஆகுமான்னு தெரியாது. இது ஓவரால் இந்த கண்ட்ரியோட விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இல்லை அந்த ஸ்டேட்ல உள்ள டிமாண்டான்றது நமக்கு தெரியல. அது ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த ஹரீஷோட இந்த டைட்டில் விவசாயிகளை காப்போன்றதை விட வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், வாட் இஸ் ஹேப்பனிங் வித் டெல்லி ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்னு ஒரு அவேர்னஸ் செஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமா இல்லையா, இல்லை டிப்ளமேட்டிக்காக ஒதுங்கி இருக்கணுமா, இல்லை இது கவர்மெண்ட் ஸ்டாண்டு இதை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக உள்ள விஷயமா கூட இருக்கலாம். இந்த 3 வருஷமா அந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2021 ஒரு கவர்மெண்ட் வந்து 3 ஃபார்ம் லாஸ் கொண்டு வந்தாங்க. அதுல ஆரம்பிச்சது தான் இந்த விஷயமே. இதுல வந்து இது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, இதுல எவ்வளோ விஷயத்த கவர்மெண்ட் வந்து செய்ய முடியும், எவ்வளோ விஷயத்த செய்ய முடியாது, இதை அப்ரோச் பண்றது கரெக்டா தப்பா நமக்கு தெரியாது. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டே கூட இதை வந்து ஃபார்மர்ஸை வந்து டயலாக்கு கூப்பிட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க வரல, ஃபார்மர்ஸ் யூனியனோ பண்ணல. so much of complicity out there. இதனால பிளைண்டா நம்மளால ஒரு சைடையும் சப்போர்ட் பண்ண முடியாது. இது வந்து எல்லாத்துக்கும் இதை ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அவங்களோட டிமாண்ட்ஸ் வேற, அவங்கள உள்ள ரிச் ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேற. ஸோ இல்ல கண்டிப்பாக இது வந்து ப்ராப்ளம் என்னன்னா, அப்ரோச்ங்கிறது தான் இங்க பிரச்சனை. இப்போ we are not telling that எல்லாமே வந்து இவங்க அக்செப்ட் பண்ணணும். எப்பவுமே ஒரு போராட்டம் நடக்கிற போது 2 சைடு இருக்கும்ல. எப்பவுமே டிமாண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க டிமாண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ராக்டிக்கலா எல்லாமே சாத்தியமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்றது கிடையாது. பட் எப்படி ஒரு போராட்டம் நடக்கிற போது இந்த அவுட்கமையோ இந்த சிச்சுவேஷனையும் ஒரு பெட்டரா ஒரு கவர்மெண்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய கடமை வந்து ரூலிங் பார்ட்டி பி இட் எனிஒன் அவங்களுக்கு இருக்கு இல்லையா?
ஸோ அதோட ஒரு ப்ரொசீஜர்ஸையும் இப்போ டியர் கேஸ் வந்து கடைசி கட்டமாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட காலத்துல இருந்து கலந்துகிட்ட கோல்டன் தோழர் வந்து அவர் வந்து பேசியிருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் நோட் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அவர் சொல்றது படியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு இவ்வளோ ஃபார் மெஷருக்கு போய் அப்படியே ஒரு ஒடுக்குற மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதை எவ்வளவு தூரம் அமிக்கபிளா பண்றாங்களோ அதுதான் அந்த கவர்மெண்டோட கேப்பபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுது. ஸோ அது இங்க ரொம்ப மிஸ் ஆகிறது தான் இங்க ஒரு மெயின் இது. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன், நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம், அக்ரிகல்ச்சரை பத்தி படிச்சிருக்கோம். பட் இதெல்லாமே படிப்பா மட்டும் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜா மட்டும் தான் இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ என்ன இருந்தாலும் விவசாயிகளை காப்போம், அவங்க தான் பேக் போன் அப்படின்னு சொல்ற போது அவங்கள வந்து இப்படி ட்ரீட் பண்றதுங்கிறது வந்து எந்த ஒரு மெஷர்லயுமே வந்து ரொம்ப தப்பா தான் இருக்கு. பீட் அவங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் உள்ள ரூலா கூட இருக்கட்டும், அது இப்போ எல்லாருக்குமே அப்ளிகபிளா ப்ராக்டிக்கலா அப்ளை ஆகாம கூட இருக்கட்டும். பட் ஆன் ஜென்ரல் நோட் த ஹோல் அப்ரோச் ஃப்ரம் த கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் அ ஃபார்மர் இஸ் கண்டமபிள். அது வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும். fully agree ஹரிஷ். மோர் தென் தட் ஐ அப்ரிஷியேட் யூ. இது வந்து ஒரு அவேர்னஸ் செஷன். இது எல்லாருக்கும் இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்கவங்களுக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்க வரைக்கும் ஒரு பிக் செஷன் இது. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருந்தீங்களா அப்படின்னு தெரியல. நாங்க இங்கிலீஷ்ல அந்த நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி தான் டைட்டில் வச்சிருந்தோம். பட் அங்க இருந்து வந்து அவரால் ஜாயின் பண்ண முடியல. மேபி டைட்டில் அப்படி வச்சிருக்கனால தான் ஜாயின் பண்ண முடியலங்கிறப்ப தான் வந்து தமிழ்ல நாங்க வந்து இந்த டைட்டில் மாத்தினது. அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா வந்து ஒரு அரசியல் பழகு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செஷன் தான் இது. அங்க என்ன நடக்குது, அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அங்கே நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுற வேண்டியது ஒரு முக்கியமான கடமையும் பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது நம்முடைய அது எல்லாமே ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாதா, அது ரெண்டாவது. அது அரசோட கொள்கை முடிவு. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டாலும், அது இல்லையா கோர்ட்டில் போய் நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம், அது இன்னொன்று. பட் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே நிறைய தோழர்கள் இப்போ தான் புதுசாக அரசியல் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க போது, ஓகேப்பா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இதில் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் செஷன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 100%. அப்புறம் வந்து அவங்க போராடுறது வந்து நான் அவங்களோட பேட்டிலாம் கூட பார்த்தேன். நீங்கள் இன்னைக்கு கூட சத்தியம் நியூஸ் சேனலில் வந்து இதை பற்றி ஒரு டிபேட் நடத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம தோழர்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட போய் பாருங்கள். அதில் வந்து தோழர் கோல்டனே வந்து அவரே வந்து நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த பென்ஷன்லாம் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்காக மட்டும் கேட்கல, அவங்க வந்து மொத்த இந்தியாவில் இருக்க அனைத்து விவசாயிகளுக்காக தான் அவங்க கேட்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து பஞ்சாப்காக மட்டும் போராடுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. எல்லாருக்கும் அந்த ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வருது அப்படின்னா அது இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் தான் அது அப்ளை ஆகும்போது அவங்க வெறும் அவங்களுக்காக மட்டும் கேட்கல, எல்லாருக்காகவும் தான் கேட்குறாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும். அதை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி இங்க உரிமை மீறல் அப்படிங்கிறது எந்த ஒரு போராட்டத்திலயும் நடந்துடக்கூடாது. அவங்களோட உரிமைகள் காக்கப்படணுங்கிற ஒரு ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இதுவும் இருக்கு. அது நம்மளோட இயக்கமும் கட்சியும் ஆரம்பிக்கிறதோட நோக்கமாவும் இருந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அது எப்பப்பெல்லாம் எங்கேயாவது மீறப்படுற போதோ அதுக்காக குரல் எழுப்ப வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க மட்டும் கிடையாது. இது ஆஸ் அ ஹியூமன் தான் எல்லாருமே எந்த ஸ்டேட்டோ எங்க இருந்தாலுமே இதுக்கு நம்ம ஒரு இது பண்ணணும். என்னைக்குமே அது வந்து ஒடுக்கப்படக்கூடாது. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஹாய் ஹரிஷ் ப்ரோ, கேக்குதா? கேக்குதுங்க. கட்சி சார்ந்தோ இல்ல வந்து கட்சியோட கொள்கைகளை வந்து நம்ம பரப்புரை செய்யறதுக்கோ இல்லாம மக்களுக்கான ஒரு முயற்சியாவே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே இதை வந்து ஒரு சீரமைப்பு கொண்டு போயிட்டு ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இது வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்ல இதை பத்தின அவேர்னஸ் இல்லாத ஈவன் எனக்கு கூட இன்னைக்கு இதை பத்தின தேடல்கள்ல நான் இருந்தேன். நீங்க இதை டாபிக் போடுறது கூட நான் ஓகே நான் போய் தேடி பார்த்தேன். இத்தனை நாள் நம்ம பண்ணல, இதை இன்னைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத தேடி பார்த்து அதற்கான முயற்சிங்கிறதே நமக்கு ஒரு வெற்றியா தான் இருக்கு. அது எந்த அரசா அது வந்து மாநில அரசா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசா இருக்கட்டும், எந்த அரசை நோக்கி நம்ம வந்து எதிரொலிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்கு. நேற்றுக்கு ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம், இன்னைக்கு ஒரு டாபிக்ல பேசுவோம். அது மாநில அரசா இருக்கட்டும் இல்லை மத்திய அரசா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மக்களுக்கான ஒரு முயற்சியை மட்டும் தான் நம்ம வந்து கையாள போறோம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. நம்ம தளபதி அதை தான் விரும்புறாரு, நம்மளும் அதை நோக்கி தான் பயணிக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? ஜெகதீஷ் பேசுறேங்க. நான் பேசுங்கண்ணா. நீங்க அந்த கொள்கைகள் பத்தி பேசுறதுனால ஆக்சுவலா ஆதரவாளர்களான எங்களுக்கு தலைமையில இருந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராடர் கைட்லைன். இது வந்து ஒவ்வொரு ஸ்பெசிபிக் இஷ்யூ நாங்க எங்களுக்குள்ள பேசுறோம். அதுல வந்து பொதுச் செயலாளர் எல்லாருமே அந்த இதுல முடிவுல இருக்காங்க. ப்ராடர் கைட்லைன் என்னன்னா, மக்களோட நில்லுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும். அது வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல விவசாயிகள் போராட்டமா இருக்கலாம். மக்களோட நில்லுங்க,
ஸ்டாண்ட் வித் பீப்புள், ஸ்டாண்ட் வித் டெமோக்ரஸி, ஸ்டாண்ட் ஃபார் டெமோக்ரஸி. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராடர் கைட்லைன். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நன்றி ஜெகதீஷ் அவர்களே. இது வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து அவர் எப்ப மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சாரோ அப்பையிலேருந்து அதை பண்ணியிருக்காரு. தேவையற்ற செயலுக்கு வந்து எப்பவும் நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் அவர் பண்ணாம, இது எப்பவுமே அவரு பேசிக் மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவர் வெளியில வந்து குரல் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நோக்கி தான் நாங்களும் பயணிக்க வந்து விரும்புறோம். அதுதான் எங்களுக்கும் அவரு எஜுகேட்டும் பண்றாரு. ஸோ இதோட தீவிரம் வந்து இன்னும் வலுவடையும். கண்டிப்பா வரும் நாட்கள்ல கண்டிப்பா வலுவடையும். கொள்கை ரீதியாகவும் சரி, இல்ல அரசியல் ரீதியாகவும் இது ரொம்ப வலுவடையும். எவிடென்டா தெரியுது. கிரேட் கோயிங். ஜெகதீஷ், நீங்களும் சூப்பர் பண்றது, எல்லாம் நல்லா பண்றீங்க. ஸோ சூப்பர் ப்ரோ. நன்றி. ஓகே, ஷஃபிக் ப்ரோ இருக்கீங்களா? பேசுறீங்கன்னா பேசுங்க. இங்க எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் வேணாம். உங்க கருத்து இது சம்பந்தமா இருந்தா பதிவு பண்ணுங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ கொஸ்டின்ஸ்னா யாரை நோக்கி கொஸ்டின்ஸ்? இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றது கோ ஹோஸ்ட் இல்லைங்க, இங்க விவாதம் வந்து பண்றது இல்ல. உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஹோஸ்டுடைய அந்த கண்டென்ட், அந்த இன்டென்ஷன், இந்த சில கேள்விகள் இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, அந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி சில உள்ளர்த்தம்லாம் கற்பிச்சாரு. அந்த எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்களா இருந்து தான், டிவிகேல இருந்து தான் பேசுறீங்க. அதனால எனக்கு கேள்விகள் இருக்கு. இல்ல ஒண்ணு நான் வந்து இல்ல பிரச்சனை இல்ல. என்னுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியும்னா ஓகே, இல்லன்னா நான் கீழே கிளம்பி போயிட்டே இல்ல இருக்கேன். அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது முன்னாடி நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இங்க பேசுறவங்க எல்லாரும் டிவிகே கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. இல்ல, ஒருத்தர் விஜய் ரசிகருங்கிற பேர்ல இல்ல விவசாயிகளை கேவலமா அவர் விஜய் ரசிகர்னு உள்ளர்த்தம் கற்பிச்சாரு. உள்ளர்த்தம். ஓகே, அவர் கொஞ்சம் இல்ல ஒண்ணு இல்ல அவர் கொஞ்சம் ஹையா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை விட்டுருவோம், பிரச்சனை இல்ல. அவங்க இல்லங்க, இப்ப வந்து இன்னும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அந்த RAHMனு வந்து பேசினவர் எங்கேயுமே அவர் விஜய் ரசிகரனோ டிவிகே சம்பந்தப்பட்டவரனோ எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. ரெக்கார்டிங் இருக்குது, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இங்க வரவங்க வந்துட்டு இப்ப அவரும் வந்துட்டு ஒரு டிஎம்கேவை சார்ந்தவராக தான் இருந்தார். அது தெரிஞ்சுதான் நம்மளும் வந்து ஸ்பீக்கர் இங்க அக்செப்ட் பண்றோம். இங்க யாருக்குமே வந்து என்னைக்குமே ஒரு சினிமா பத்தி பேசின காலத்துல இருந்து நம்ம யாருமே எதிர்கருத்து இருக்கவங்களுக்கு எல்லாம் மறுத்தது கிடையாது வாய்ப்பை. ஆனா வந்துட்டு இங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நோக்கத்துக்காகவோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு மடைமாற்ற விஷயம்னா இங்க நாங்க என்னைக்குமே அலோவ் பண்ணது கிடையாது. இங்க கிளியரா ஒரு கோல். இப்போ இதுக்கு முன்னாடி ஜோயல் ப்ரோவும் பேசினாரு, we are self educating and debating and understanding more on politics and the topics. ஸோ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இங்க வந்துட்டு கேள்வி எழுப்புறேன் இது எழுப்புறேன்றதுக்கு முன்னாடி வந்து ஆளுங்கட்சியில ஏதாவது இருந்தா கேள்வி முதல்ல கேட்கணும்னா அங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கேட்டீங்கன்னா உபயோகமா இருக்கும். அதை முதல்ல பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இருக்கட்டும், இது சம்பந்தமா வேற ஏதாவது நோக்கம் வந்து தெளிவா இருக்கு ப்ரோ. நம்ம எதை நோக்கி பயணிக்கணும்? நம்ம அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல். அதுல நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கோம். நீங்க வந்து இடையில வந்து நீங்க என்ன உள்நோக்கம் கற்பிக்க நினைச்சாலும், நீங்க என்ன சாயம் பூச நினைச்சாலும் அது நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. ஒரு காலத்திலயும் நாங்க வந்து விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா நிக்கவும் மாட்டோம். எங்க தளபதியும் நிக்க மாட்டாரு. அவர் பல மேடையில பதிவும் பண்ணியிருக்காரு. நாங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து அவர்கள் படுற கஷ்டத்தை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து போராட்டத்துல பங்கு பெற்ற ஒருத்தர் கூட்டிட்டு வந்து நம்ம பேச வச்சிருக்கோம். நீங்க என்ன சாயம் பூச நினைச்சாலும், உள்நோக்கம் கற்பிக்க நினைச்சாலும், என்ன பதிவு பண்ண நினைச்சாலும் அது வந்து இங்க வேலைக்கு ஆகாதுங்க. இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாரும் இப்ப தெளிவா தான் இருக்காங்க. இல்ல இப்போ நேத்து வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குறையா என்ன இருந்துச்சுன்னா, இத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டுமே எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். இன்னைக்கு வந்து போட்டு இந்த டாபிக் பேசினா இதுல நீங்க சரியா பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஹரிஷ் ப்ரோ, இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு இதை வந்து நம்ம ஒரு முறையான ஒரு வழியில வந்து நம்ம நடத்தி செல்றோம். வர ஸ்பீக்கர்ஸும் அதை ஜென்யூனா கரெக்டா ஒரு எக்ஸ்பர்டைஸ்ட ஃபேக்ட்ஸ் பேசுறாங்க. இது சரியான முறையில போயிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து மடை மாற்றுவோம், எப்படி திசை திருப்புவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் வராங்களே ஒழிஞ்சு இல்ல இந்த பசங்க வந்து வேற மாதிரி பண்றாங்க, அதை நம்ம திசை திருப்பலாம், இவங்களை மறுபடியும் சண்டைக்குள்ள இது சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் வராங்க. சாரி பிரதர், ஷஃபீக் பிரதர், அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அது தனி டிபேட் வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது இதுக்கு இந்த ஸ்பேஸ் அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இல்லைங்க நிவாஸ் ப்ரோ, என்ன சொல்லணும்னா அதாவது நம்ம இங்க ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவங்க புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா நம்ம கிட்ட வந்து. அதான் என்னாச்சுங்க ஸ்பீக்கர் வெளில போயிட்டு வந்து அவரு இன்னும் அந்த இல்ல நான் ஒரு இவரு டிஎம்கே தோழர் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஏதோ நம்ம பிழையாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. அது விட்டுங்க, அதை கடந்து போயிருவோம். இல்ல அவருக்கு வேணா நம்ம ஒரு கொஸ்டின் வச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் ஃபார்மர்ஸுக்காக வாய் பேசின நீங்க 2 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே தரப்புல போராட்டம் பண்ணதுக்கு நீங்க அதுக்கு பதில் கேட்டுட்டு வாங்க, இங்க வந்து பேசலாம்.
உங்களுக்கு வேணும்னா ஒரு போராட்டத்துக்கு போய் வாய்ஸ் கொடுக்குறீங்க. அதே ஆட்சி உங்க ஆட்சியில நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசுங்க. கிஷோர், இதுல என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன். அந்த RAHMங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிவிக்கேவே நிறைய அப்போஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்பேசஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. அது அவங்களுக்கும் தெரியும். அவர் இப்ப வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இல்ல, இது கரெக்டான ஒரு செஷனா இருக்குது, இது ஒரு அவேர்னஸ் செஷனா இருக்குன்னு நமக்கு ஒரு பூஸ்ட் இல்ல நிவாஸ் ப்ரோ, இத கடந்து போயிருவோம். இத பத்தி இல்ல ரொம்ப நேரம் டாபிக் மாறுது. ரொம்ப நேரம் இத டாபிக் பத்தியே மாறுது. பேசிட்டு இருக்கோம். நல்லது பேசும்போது நடுவில் இப்படிதான் வருவாங்க. டாபிக் மாறுது. ஆக்கப்பூர்வமா பேசுவோம். இல்ல அதான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே நமக்கு பேக் போனா, இப்ப ஃபார்மர்ஸ் இல்லைன்னா நமக்கு என்ன ஃபியூச்சர்ல நடக்கும்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து காய்கறி அரிசி எல்லாம் இம்போர்ட் பண்ற நிலைமைக்கு போயிட்டோம்னா, அவன் வைக்கிறது தான் சட்டம், வைக்கிறது தான் விலை. இப்ப ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்துச்சு. அரிசி பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கணும், காய்கறி வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல, இல்ல ஃபியூச்சர்ல அவங்க எல்லாரும் டெத் ஆயிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட பிச்சை இந்த கையேந்திர நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னா நாஸ்தி ஆயிடும். இதுக்குதான் சொல்றாங்க விவசாயி எனும் கடவுள், விவசாயிகளை வந்து முதுகெலும்புன்னு சொல்றாங்க. அதை பத்தின சிந்தனையே யாருக்கும் இல்லை. பக்கத்து இதுல என்ன சண்டை நடக்குது, இங்க என்ன நடக்குது, இருக்கிற மக்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தாதான் திருப்பி ஒரு விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு விவசாயம் பண்றாங்க, அதுல ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா அதுல வந்து ஒரு 5,000 ரூபாய் தான் அவங்க லாபமா இருக்கும். மீதி 5,000 ரூபாய் மறுபடியும் விவசாயத்துல தான் போடுறாங்க. அவங்க அந்த காசை மொத்தமா கொண்டு போயிட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு ஓடிடல, ரிப்பீட்டடா தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரிசியோ கரும்போ காய்கறியோ எல்லாமே ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு பயிர் நிரம்புறதுக்கு ஒரு காரணமா அவங்க தான். என்னதான் காசு கொடுத்தாலும் வாங்கிடலாம். இதே வெளிநாட்டுக்கிட்ட வாங்கணும்னா நம்ம சொத்தை அழிச்சுதான் காய்கறி வாங்கி தின்னணும். இந்த அடிப்படையே யாருக்கும் தெரியல. கேட்டா விவசாயிக்கு அன்னைக்கு கொடுத்தீங்களா, இன்னைக்கு வாய்ஸ் கொடுத்தீங்களா, என்னைக்கு கொடுத்தாலும் விவசாயி நமக்கு சோறு போடுறவங்க தான். காசு கொடுத்து வாங்கினாலும் அது விவசாயம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலைன்னு ஒண்ணு பண்றாங்க. நம்மளால அதை இறங்கி பண்ண முடியாது. என் தாத்தா பண்ணாரு, எங்க அப்பாவால் அது முடியல, ஏன்னா நாங்க சிட்டிக்கு வந்துட்டோம். எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, என்னடா நம்ம விவசாயியே இல்லையே, இருந்திருந்தா நானும் அதுல ஒரு பங்கீடா இருந்திருப்பேன். இன்னைக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அது நம்ம அது சொல்லிட்டோம்னா, இப்போ எல்லாரையும் போய் விவசாயம் பண்ண சொல்றீங்களா, எல்லாரையும் பண்ண சொல்லுங்க, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது இல்லைன்னா இன்னைக்கு சாப்பாடு இருக்காது. இன்னைக்கு நம்ம வாங்குற அரிசியில முக்கால்வாசி அரிசி நமக்கு வெளியூர்ல இருந்து தான் வருது. இப்போ வெளியூர்லயே விவசாயம் இல்லாம அரிசி இல்லாம போச்சுன்னா நமக்கு எங்க இருந்து வரும்? பக்கத்து நாட்டுல இருந்து வரும். இல்லைன்னா கார்பரேட் காரங்க இம்போர்ட் பண்ணி அவங்க சொல்றதுதான் விலை. என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபியூச்சர்ல அவன் சொல்றதுதான் விலைன்ற நிலைமைக்கு போயிட்டோம்னா யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்க சொல்றது மிக சரி கிஷோர். நம்ம வந்து நிறைய நல்லா படிச்சிருக்கோம், அவங்கவுங்க அங்கங்க வேலை பார்க்குறோம், வேற சிட்டிஸ்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கோம், வேற கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றோம், எல்லாம் பண்றோம், நிறைய முன்னேறி செல்றோம். இது எல்லாமே நீங்க ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே ஒரு விவசாய ஃபேமிலியில தான் வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையாங்கிறது பீட் ப்ராக்டிக்கல். எல்லாருமே அதை நினைக்கிறது கூட கிடையாது. ஒரு பொங்கல் திருநாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் சும்மா வேட்டி சட்டையை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு அதை கொண்டாடிட்டு வந்துடுறோம். ஸோ இது மட்டும் தான் நடக்குது நம்ம பண்றது. ஆனா நம்ம கொஞ்சம் இது வந்து நம்மளோட சுயநலமா கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணன் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இதோட ஒரு சுயநலத்தை ஒரு பொதுநலமா வச்சுக்கிட்டு கூட இனிமேலாவது நம்ம சில விஷயங்களை வந்து கையெடுத்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள், இது வந்து முறையான மக்கள் பிரச்சனை. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க அனைத்து விவசாயிகளுக்குமான பிரச்சனை இது. ஸோ இது முறையான பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ரசிகர்கள் அந்த மாதிரி இல்லாம மனசார நம்ம வந்து நம்ம ஒரு ஈடுபாடு கொடுக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். முறையா நம்ம எப்பெல்லாம் ஊருக்கு போறோமோ அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம முறையா வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது ஜஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பேசுறதோட மட்டும் இல்லாம முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் நேட்டிவ்க்கு போறோமோ அப்போ வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல இப்ப நம்மளால முடிஞ்சா அதை பத்தின நம்மளோட சொந்தங்கள் வந்து இருப்பாங்க ஊர்ல, அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதை பத்தின கஷ்டங்கள் அவங்கள்ட்ட கேட்கறப்பதான் தெரியும். ஏன்னா இன்னமும் நம்ம சொந்தங்கள்லாம் வந்து ஊர்ல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு நான் உன்னை முடக்குவேன், நான் உன்னை இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், யாரும் வந்து முறையா வந்து நம்ம வந்து எதிர்த்து செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதை எதிர்த்து நம்ம வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கலாம். அது மட்டும் தான் வந்து நான் சொல்லுவேன். ஓகே, அனிதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க பேசுறீங்களா? Yeah bro, thank you.
ஆக்சுவலி இப்போ விவசாயிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுனால நம்ம இது பண்றோன்றதுக்கு விட இது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான். இது இது வந்து ஏன் கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டு இருக்க ஒரு சொசைட்டில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஆனா இதுல வந்து என்னன்னா எப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு டிகிரியாவும் கொண்டு வந்தாங்க ஒரு நிறைய காலேஜஸ்ல. அதே மாதிரி வந்து இப்போ இப்போ இந்த இஷ்யூவை பத்தி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு 10 நாளா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ப்ரொடெஸ்ட்டை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல அப்படின்றப்போ இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு வேற நாட்டுக்கு போய் அவங்களோட எப்படி அலையன்ஸ் வந்து நாங்க பண்றோம் வேற நாட்டுக்கு வந்து நாங்க வந்து போய் நம்மளோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா பேசிக்கா ஒரு பேக் போன் இவங்க வந்து டாஸ்மாக் எல்லாம் வந்து ஒரு எப்படி ஒரு கேடான இது வந்து ஒரு ஒரு ரெவன்யூக்காக வச்சுட்டு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா விவசாயம்ன்றது வந்து ஒரு அதுதான் ஒரு பேக் போன் நம்மளோட எக்கனாமியான பேக் போனே வந்து அவங்க கண்டுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப நம்ம பேசக்கூடிய விஷயம். அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு. அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்புறமா ஜெகதீஷ் ப்ரோ கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து இப்போ இந்த விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ வந்து மார்ச் 2வது வாரத்துல வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி எலெக்ஷன் நடத்த முடியும் அப்படின்றது எனக்கு கொஸ்டின் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நாட்டுல. இல்லைங்க, உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே அதிகாரிகள் தான் முழுக்க செயல்படுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை மூலியமாகவோ இல்லை பை ஃபோர்ஸாவோ நீங்கள் வந்து இவங்களெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களால தொடர முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் எலெக்ஷன் மோட்ல இருக்கோம், நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அது பொய்யான வாக்குறுதிகள் கூட மறுபடியும் எல்லா கட்சிகளும் தான், நான் ஒரு ஸ்பெசிஃபிக் கட்சிகள் சொல்லலாம், எல்லாருமே சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதை வச்சு இவங்க விட்ரா பண்ண தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ கோர்ட்டுமே அந்த முடிவு தான் எடுப்பாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் இல்லை எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் போராட முடியாது, நீங்கள் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எலெக்ஷன் வில் டேக் ப்ரையாரிட்டி கண்டிப்பாக. அதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இந்த கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க, ஆட்களை கடத்திட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த ஆட்டிடியூட் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து இந்த எலெக்ஷனை வச்சு தானே அவங்க கேம் ப்ளே பண்றாங்க. அதாவது இந்த டைம்ல போனாதான் அவங்க வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நமக்கு நம்ம கேட்கறது ஏதாவது ஒரு நாள் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு இதுலனால இப்ப பண்றாங்க இல்லையா? அதுதாங்க நான் முன்னாடி சொன்னேன். இப்போ அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னா உங்களுடைய ஓட்டு வேணும்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். உங்களோட ஓட்டே எனக்கு வராது, அங்க வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதுதான் இப்போ காவிரி நதிநீர் சிக்கலை வந்து தீர்க்கலாமானா தீர்க்கலாம், தமிழ்நாடு ஓட்டு போடுமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ எதுக்கு நான் காவிரி பிரச்சனை உனக்கு தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இப்போ பஞ்சாப்ல ஃபுல்லாவே டோரை க்ளோஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது அக்கலிதலும் இல்ல, கூடுதலா கூட இருந்த அலைன்ஸ் பார்ட்னரும் இல்ல, அவங்க வந்து இந்த விவசாய போராட்டங்கள் தான் வெளியே போனாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த அந்த ஓட் பாலிடிக்ஸும் இருக்க தானே செய்யுது எல்லா கட்சிகளுக்குமே. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ எலெக்ஷன் அறிவிச்ச உடனே கண்டிப்பா இதை வந்து கலைக்கிறதுக்கான முழு சுதந்திரத்தை அதிகாரிகள்ட்ட கொடுத்துருவாங்க, நீ கலெக்ஷன் ஆகணும்ட்டு. ஸோ விவசாயிகள் ஒரு வழி இல்லாம திரும்ப அவங்க என்னன்னா இந்த எலெக்ஷனுக்குள்ள ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நேற்று நம்ம பேசணும் பார்வை மாற்றத்தினால பிரச்சனை. இன்னைக்கு ஃபோன் பண்ண ராஜா பேசினாரு. அந்த 13வது நாளா அந்த ஒரு பையன் சொன்னார் இல்லையா, அவர் வந்து வயிறு வலிக்குது, அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை கவலைக்கிடமான உடல்நிலையில போயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றது தெரியல சார்னு சொல்லி பேசுறாரு. போராட்டத்தை நான் முடிச்சுக்கணுமா இல்ல போராட்டத்தை கண்டினியூ பண்ணணுமா எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வாழ்றதுக்காக தான் நாங்க போராடுறோம், அந்த வாழ்க்கையை போயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு போராடணும்னு ஒரு கேள்விக்கு எங்களை தள்ளுறாங்க அப்படின்னு. அவங்களும் எலெக்ஷன் டயத்துல சாதிக்க முடியும்னு பார்த்தாங்க. ஆனா அந்த அரசாங்கம் உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பகுதி தான், நீங்க ஓட்டு போட்டு நாங்க வரப்போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணா அதுதான் அதுதானே இன்னைக்கு நடக்குது. எல்லா இடங்களையும் அதானே நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இதை தவிர வேற ஏதாவது கருத்து இருக்கா யாருக்காவது சொல்றதுக்கு இந்த டாபிக்ல? இன்னொரு விஷயம், தமிழக விவசாயிகள் குறித்து பேசணும்னு நிறைய பேர் நம்ம முதல்ல ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். நீங்க டைம் பொறுத்து சொல்லுங்க. இன்னொன்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா மேல்மா சிப்காட்ல நம்ம கைதான குண்டாஸ் போடப்பட்ட அருள் ஆறுமுகம் நமக்கு நண்பர் தான், அவரையும் வச்சு பேசலாம்னா ஒரு நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுவும் பேசலாம். அவரே வந்து ஏன்னா மேல்மா சிப்காட் வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்க திமுக வந்து ஆதரிச்ச ஒரு போராட்டம் ஒரு காலத்துல, அதே வந்து இன்னைக்கு எதிர்க்கிற காரணங்கள் என்ன, அன்னைக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுனாலும் அது இன்னொரு நாளும் பேசலாம். இப்ப டச் பண்றதுனாலும் பண்ணலாம். அவர் அதே மாதிரி நாளைக்கே பேசலாம். எல்லாம் முடிவு பண்ண சொல்லுங்க, நான் அவர்கிட்ட ஒரு அவைலபிலிட்டி பண்றேன். அவர் திருவண்ணாமலையில தான் இருக்காரு. சரி, நம்ம அப்போ ஆஃப்லைன்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அதை செப்பரேட் டாபிக்கா வேணா போடலாம். ஏன்னா அதுவும் நம்ம இதோட சேர்த்து பேசுற போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கிடைக்காம போயிடலாம். அதனால திருப்பி நம்ம அதை பத்தி செப்பரேட்டா பேசுவோம்.
ஸோ இதை பத்தி எதுவும் பெரிய இது இல்லாததுனால நான் அடுத்தது ஒரு நிறைவு கருத்தா கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதோட நம்ம இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இப்போ நேத்து வந்து ஒரு 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 முக்கியமான விஷயத்துக்காக நம்ம வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் ஒரு உரிமைக்காக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு, சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு குரல் கொடுத்து நேற்று பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு விவசாயிகளை பத்தி டெல்லியில நடக்கிற ப்ரொட்டஸ்ட், அதுல நடக்கிற அநீதிகளை பத்தி முடிஞ்ச வரைக்கும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இதை பத்தி பேசி இதுக்கான விழிப்புணர்வு தான். இப்போ எல்லாருமே பேசின மாதிரி இதுல 100% எல்லாருக்கும் இந்த டாபிக் தெரியுமா அப்படின்றது இல்ல. இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு இந்த டாபிக்கை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு இங்க மாநிலத்திலயும் நடக்கிற பிரச்சனைகள், அப்புறமா நேஷனலா நடக்கிற பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம், அதை பத்தி பேசுவோம். இத நடுவுல வந்து இன்னொரு விஷயம் ஜெனரலா சொல்லிக்கிறேன் நம்ம தோழர்களுக்கு. சி நம்ம என்னைக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் முன்னெடுக்கிற போது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ரெஸ்பான்ஸும் சரி, ஒரு பாசிட்டிவிட்டியும் சரி, எல்லாமே நல்ல வகையில வந்துகிட்டு இருக்கும். ஸோ தொடர்ச்சியா அதை பார்த்து அதை நோக்கி பயணிப்போம். நெகட்டிவிட்டி, கீழே புல் பண்றது, நம்மளை கேலி பண்றது, நம்மளை நோக்கி பல விமர்சனங்கள் வைக்கிறது, நிறைய ட்ரிகர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும். அதுவும் நம்ம ஒரு நல்லதுன்னு வந்துட்டா அதை எதிர்க்கிறதுக்கு தான் இன்னும் இங்க அதிக பேர் கூடுவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம எண்ணங்களையும் சிந்தனையும் இந்த மாதிரி விஷயங்களை சிதற விடாம அவங்களுக்கு போய் நம்மளை பத்தி வசப்படுறாங்க, நம்மளை பத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்றத தெரிஞ்சு ஒரு இடத்த போய் கேட்கறதோ, அதுக்காக ஈவன் ரெஸ்பாண்டிங் டு சம் கமெண்ட்ஸ் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தளபதி அதான் சொல்லியிருக்காரு, விமர்சனங்களுக்கான நேரம் இது கிடையாது. அதுக்கு நம்ம பதிலளிக்க கூடியதுக்கும் சண்டை போடுறதுக்கும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இந்த நாட்களை அதுக்குள்ள வர நாட்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அரசியல் அறிவை பெறறதுக்கும் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இதுதான் நம்ம நாளைக்கு போரிடணும்னா நம்மளுக்கு இருக்கிற வெப்பன், இந்த நாலேஜ் தான். ஸோ அந்த நாலேஜ் பேஸை நம்ம நிறைய வளர்த்துப்போம். இன்னும் இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கிற டெய்லி நியூஸ்ல வர போராட்டங்கள் எதனால நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம கத்துப்போம். கத்துக்கிட்டு நம்மளை விட பெஸ்டா இருக்காம, இன்னைக்கு தளபதி ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, நாளைக்கு எங்க ஒரு நல்லது நடந்தாலும் அதை இவன் தாயா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை கொள்ற விஷயமா நம்ம எல்லாரும் நடந்துக்கும்படி கேட்டுக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படுங்க. ஏன்னா இது சோஷியல் மீடியா ரொம்ப வாலட்டைல். நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிடணும். அதுக்கான நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதையும் உணர்ந்து செயல்படுங்க. ஸோ கலந்தமைக்கு நன்றி. நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுப்போம். கண்டிப்பா பக்கபலமா நிற்போம், மக்களின் பக்கம் நிற்போம். ஜெகதீஷ் தோழர் சொன்ன மாதிரி கண்டிப்பா அதை நம்ம செய்வோம். நன்றி அனைவருக்கும். நன்றி 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 ப்ரோ, நன்றி.